ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுல ஒரு 14 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சம் என்னன்னு பாருங்க. இது வந்து பயிற்சி 6.1ல 3வது சம்ல செகண்ட் சம்மா இருக்கும். இது வந்து ஜூன் 2023 பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் முற்றொருமையை நிரூபிக்கவும் கொடுத்துட்டு சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸ் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஆர்ஹெச்எஸ் நிரூபிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னுடைய டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்குதோ அதனுடைய இணை, அதாவது இதனுடைய கான்ஜுகேட் 1 - sin θ ஆப்போசிட் 1 + sin θவால மேலே கீழே ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே இதனுடைய ஆப்போசிட் 1 - sin θனுடைய இணை 1 + sin θவால மேலே கீழே பெருக்க போறோம். இப்போ என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 + sin θ பை 1 - sin θ இருக்கு. இன்டூ இதனுடைய ஆப்போசிட் என்ன? 1 + sin θ இல்லையா? 1 + sin θவால நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போறோம். பிளஸ் இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? செகண்ட் டேர்ம் இங்க எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 1 - sin θ பை 1 + sin θ இருக்கு. ஸோ கீழே இங்க டினாமினேட்டர் 1 + sin θ இருக்கிறதுனால இதனுடைய ஆப்போசிட் என்ன? 1 - sin θவால நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண போறோம், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்னோட ஃபர்ஸ்ட் டேர்மை 1 + sin θவால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் டேர்மை 1 - sin θவால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும்னு பாருங்க. இது 1 + sin θ, இது 1 + sin θங்கிறதுனால 1 + sin θ தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா இது a + b × a - b ஃபார்மேட்ல இருக்குது. a + b × a - b ஃபார்முலா என்ன அப்படின்னா a² - b². இங்க ஏங்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால 1² - b² sin² θ பிளஸ் செகண்ட் டேர்ம்லேயே அதே மாதிரி 1 - sin θ × 1 - sin θ 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர் பை கீழே இது a + b × a - b ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதனுடைய ஃபார்முலா a² - b². சரிங்களா? ஸோ ரூட் ஆஃப் இது அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் பை 1² 1 தான். 1 - sin² θனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா cos² θ பிளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் 1, 1 - sin² θனுடைய ஃபார்முலா என்னன்னா cos² θ. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + sin θன்னு வந்துடும். பை டினாமினேட்டர்ல இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos θன்னு வரும். அதே மாதிரி மேலேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - sin θ வரும். பை இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos θ வரும். இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ cos θ அப்படியே போட்டுக்குங்க. ஸோ 1 + sin θ பிளஸ் 1 - sin θன்னு வரும். இதில் ப்ளஸ் sin θவை sin θவை கேன்சல் பண்ணிடலாம். 1 + 1 2, 2 cos θன்னு வருது. ஸோ இப்போ 2 அப்படியே வச்சுட்டு 1 cos θனுடைய ஃபார்முலா என்னன்னா secant θ. ஸோ 2 secant θன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட கொஸ்டின் இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸ் பாருங்களேன். ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்ம எல்ஹெச்எஸ் தான் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் கொஸ்டின்ஸ் ப்ரூவ்டு. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்னன்னா பயிற்சி 6.1ல 6வது சம்ல செகண்ட் சம்மா இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஏப்ரல் 2025ல பின்வரும் முற்றொருமையை நிரூபிக்கவும். இந்த நம்ம ஐடென்டிட்டியை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுலயே அதே மாதிரி தான் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆர்ஹெச்எஸ் இருக்கக்கூடிய 2ங்கிற ஆன்சரை கொண்டு வர போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. sin³ a plus cos³ a by sin a plus cos a plus sin³ a minus cos³ a by sin a minus cos a இருக்கு.
நம்ம இங்க ஈக்குவல் டு போட்டு எழுதுறதுக்கு இடம் அதனால இங்க நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குதுன்னு பாருங்களேன். இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப்ங்கிற வடிவத்தில் இருக்குது. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படிங்கிறது தான் வந்து ஏ கியூப் பிளஸ் பி கியூப்கான ஃபார்முலா. அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு வரும். இந்த ஃபார்முலால இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். இந்த ஃபார்முலால இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இதுல ஏங்கிற இடத்துல சைனே இருக்குது, பிங்கிற இடத்துல காசே இருக்கு. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பின்னா என்ன வரும்? sin A plus cos A into A square na sin square A plus B square na cos square A minus AB na sin A into cos A by sin A plus cos A. The first term expand பண்ணிட்டோம் plus இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் பாருங்க. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது. ஏங்கிற இடத்துல சைன் ஏ இருக்குது, பிங்கிற இடத்துல காஸ் ஏ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏபினா சைன் ஏ இன்டூ காஸ் ஏ. சரிங்களா? பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய சைன் ஏ பிளஸ் காஸ் ஏவும் சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய சைன் ஏ மைனஸ் காஸ் ஏவும் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்துடுங்க. ஸோ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன ரிமைனிங் இருக்குன்னு பாருங்களேன். சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ பிளஸ் இதுல ரிமைனிங் என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் ஏ plus cos square a plus sin a cos a இருக்கு. இந்த minus sin a cos a plus sin a cos a கேன்சல் ஆயிரும். sin square a plus cos square aங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, அதாவது ஒரு முற்றொருமை. இதோட ஆன்சர் 1 பிளஸ் இங்க sin square a plus cos square aங்கிறது ஒரு முற்றொருமை, அதோட ஆன்சரும் 1. ஸோ 1 பிளஸ் 1 என்ன? 2. இதுதான் வந்து RHSல இருந்துச்சு. ஸோ நம்ம LHS தான் எடுத்துட்டோம், நம்மளுக்கு தேவையான RHS கிடைச்சிருச்சு. Therefore A equal to 2. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல்லையே இந்த எடுத்துக்காட்டு 6.13 பார்க்கலாம். அதே மாடல் தான். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். cos cube a minus sin cube a by cos a minus sin a minus cos cube a plus sin cube a by cos a plus sin a equal to 2 sin a cos a நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம LHS எடுத்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த RHS ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் LHS மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். LHSல என்ன இருக்குன்னு பாருங்க. cos cube a minus sin cube a by cos a minus sin a minus ஒரு bracket போட்டுக்கலாம் minus cos cube a plus sin cube a by cos a plus sin a. இதுதான் நம்ம வந்து நம்ம RHSக்கு ஈக்குவலான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குன்னு பாருங்களா. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் வடிவத்தில் இருக்கு. ஸோ அதனுடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் plus b square minus ab. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வடிவத்தில் இருக்குது? a cube minus b cube வடிவத்தில் இருக்குது. ஸோ இதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக காஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு பதிலாக சைன் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி அப்படின்னா என்ன வரும்? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ வரும் இன்டூ ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏபினா காஸ் ஏ இன்டூ சைன் ஏ by denominatorல cos a minus sin a minus. இப்போ செகண்ட் டேர்ம் எழுதலாம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது a cube plus b cube வடிவத்தில் இருக்குது. ஸோ a cube plus b cube னுடைய ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் a plus b. a plus b னா என்ன வரும்? cos a plus sin a
இன்டூ ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏபினா மைனஸ் காஸ் ஏ இன்டூ சைன் ஏ பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இருக்குது. சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ கேன்சல் ஆயிரும், இருக்கக்கூடிய காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ, இது ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங். மைனஸ் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும், ஏன்னா சென்டரில் மைனஸ் வந்ததுனாலே ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். செகண்ட் டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏங்கிறது ஐடென்டிட்டி இல்லையா, அதனுடைய ஆன்சர் 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ இருக்குது மைனஸ் மறுபடியும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏவோட ஆன்சர் 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு வந்துடும். இந்த ப்ளஸ் காஸ் ஏ சைன், இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. அதனால் இதனுடைய ஆன்சர் 2 காஸ் ஏ சைன் ஏ. இதுதான் நம்மளுக்கு தேவையான RHS. நம்மளுக்கு காஸ் ஏ சைன் ஏன்னு கிடச்சிருக்கு, ரெண்டுமே ஒன்று தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.